இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றிலே நிலைத்திருப்பான் மனிதன். சதா காலமும் இவ்வாறே இயங்கிக் கொண்டிருப்பான். கடந்த கால நிகழ்வுகளை பற்றி பெரும்பாலும் யோசித்து கொண்டிருப்பான். கடந்த காலத்தில் இழந்தது, வருத்தப்பட்டது, தோல்வியடைந்தது, ஏமாற்றம் அடைந்தது, மற்றவர்களால் ஏற்பட்ட அவமானம், அசிங்கம், விரக்தி, தோல்வி போன்றவற்றை பற்றி கடந்த கால நிகழ்வுகளிலே சதாகாலமும் யோசித்து கொண்டே இருப்பான். அப்படியே சற்று வித்தியாசமாக எதிர்காலத்தை பற்றி அப்படியே யோசித்து கொண்டிருப்பான். எதிர்காலத்திலே என்னவாக ஆக வேண்டும், என்ன நிலையை அடைய வேண்டும், எத்தகைய முயற்சி செய்தால், எந்த திட்டத்தை தீட்டினால் நாம் ஒரு நிலையை எட்ட முடியும், காசு பணம் எவ்வாறு சம்பாதிக்க முடியும், நாம் ஆசைப்பட்டதை எவ்வாறு நிறைவேற்றி கொள்ளலாம் என்று எதிர்கால சிந்தனைகளை பற்றி எவ்வாறு இயங்க வேண்டும் என்பது சதாகாலமும் திட்டமிட்டு அதற்கென்று ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு வழிமுறைகளையும் உருவாக்கி சிந்தனைகளிலே ஒரு பிளான், ஒரு வடிவத்தையும் ஒரு நடைமுறை செயல்பாடுகளை எதிர்பார்த்து அவற்றை திட்டம் தீட்டு கொண்டிருப்பான். ஆனால் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலுமே சதாகாலமும் ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் முக்கால்வாசி நேரம் அதிலேயே காலத்தை கழிக்கிறான். நிகழ்கால வாழ்க்கையிலே அவன் வாழ்வது என்பது மிக 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 குறைவுதான். கொஞ்ச நேரம் அல்லது சொற்ப காலம் என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் நிகழ்காலத்திலே மனிதன் அனுபவிக்கும் செயல்பாடுகளும் இயக்கங்களும் மிகவும் மிக மிக குறைவு. ஒருவேளை அவன் நிகழ்காலத்திலே வாழ்கிறான் என்றால், நிகழ்காலத்தில் வாழும் மனிதராக இருந்தால், நிகழ்காலத்தினுடைய இயக்கங்களையும் தன்னை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல்களையும் இந்த நிகழ்காலத்திலே இந்த இயற்கையில் என்னென்ன நடக்கிறது, இயற்கையில் என்னென்ன இயங்குகிறது, தம்மை சுற்றி என்ன இயங்குகிறது என்பதையும் உணர்வான். நாம் இயங்கும்போது நம்மை சுற்றி என்னென்ன இயங்குகிறது என்பதை உணரக்கூடிய ஆற்றலும் சக்தியும் எப்போது கிடைக்கும் என்றால் நிகழ்காலத்திலே மட்டுமே கிடைக்கும். நீங்கள் இயங்கும்போது உங்களை சுற்றி என்ன இயங்குகிறது என்பதை நீங்கள் அவற்றை உணர்ந்தால் மட்டுமே நீங்கள் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த உலக இயக்கத்தையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் இயங்கும்போது இந்த உங்களை சுற்றி பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், இயற்கை காட்சிகள், இயற்கைகள், பிரபஞ்ச சக்திகள், ஆற்றல்கள், பஞ்சபூதங்கள் என அனைத்து ஜீவராசிகளும் அதுவும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. நாம் அவற்றை உற்று நோக்குவதில்லை, அவற்றை கவனிப்பதில்லை. ஏனென்றால் நாம் சதாகாலம் கடந்த